நம்ம ஊர்ல அப்படியே மட்டன் குழம்பு அப்படியே கிரேவி ஒன்று அதில் அப்படியே இட்லியை உடைச்சி சூடான இட்லியை உடைச்சி அப்படியே மட்டன் குழம்புல அப்படி தொட்டு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கு. அமிர்தமா இருக்கு, அட்டகாசமா இருக்கு. இது ஜூம்பல் நல்லா ஊற்றிட்டு அந்த குழம்பு அமோகம் அமுதம். ஹாப்பி திவாலி டு எவ்ரிவன். ஹாப்பி திவாலி. மதுரை சாம்பார் வேற மாதிரி இருக்கும், தஞ்சாவூர் சாம்பார் வேற மாதிரி இருக்கும். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்க லண்டன் தமிழ். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்க சூப்பரா இருக்கோம். இன்னைக்கு தீபாவளி இன்னைக்கு வந்து ஏதாச்சும் புதுசா பண்ணி என்ன ஏதாச்சும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன தீபாவளியில ஸ்பெஷலா இருக்கும்? நம்ம ஊர்ல நல்ல சூடா ஒரு இட்லி காலகாத்தால ஏஞ்சி அதோட வந்து அப்படியே மட்டன் குழம்பு அப்படியே சரி கிரேவி ஒன்று அதில் அப்படியே இட்லியை உடைச்சி சூடான இட்லியை உடைச்சி அப்படியே மட்டன் குழம்புல அப்படி தொட்டு சாப்பிட்டா வேற 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 மாதிரின்னு சொல்லக்கூடாது, ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதுதான் நான் இன்னைக்கு பண்ண போகிறேன். ஸோ நான் ஒரு கிரேவி பண்ண போகிறேன். ரெனி வந்து இட்லியோ சிக்கனோ அவளோட டிபார்ட்மெண்ட்டு. ஸோ கிரேவி வந்து ஃபுல்லாக நல்ல திக்கு கிரேவியாக வச்சு சிக்கனோட இட்லியோட நல்லா தொட்டு சாப்பிடுவோம். ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். என்னென்னா இது வந்து பயங்கர குக்கரி அது இதெல்லாம் இல்லை. மெயினாக வந்து கொஞ்சம் கிரேவி நல்லா திக்காக வரணும்னா கடலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடலை போட்டுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் காரம் வந்து இந்த காரம் நல்லாயிருக்கும், பெப்பர் காரம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பெப்பர் காரம் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஜீரகம் போட்டுக்கோங்க. நான் 2 கிலோவுக்கு போடுறேன். நான் 1 கிலோவுக்கு உங்களுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அதை வச்சு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இதுக்கு மேலே தேங்காய் கொஞ்சம் போடணும். ஸோ தேங்காய் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். போட்டே வதக்கணும். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கணுமா. போட்டுட்டு What are these kids doing? Jessica called her. அப்படியே இந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். She's a mulled girl. It's in my car behind. ஸோ கடைசி அந்த சின்ன வெங்காயமும் அப்புறம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணேன். அதை மட்டும் நான் வந்து தனித்தனியாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்படியே வதக்கிட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு இதை ஒரு பேஸ்ட்டாக பண்ணி வச்சுக்கணும். சரியா? இதை பேஸ்ட்டாக பண்ணி வச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் வந்து நம்ம தனி இது வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கி மட்டன்லாம் போட்டதுக்கப்புறம் இதை மேலே ஆட் பண்ணோன்னா பேஸ்ட்டை. அதுக்கப்புறம் அதை வந்து ப்ரெஷர் குக்கர் பண்ண இது அப்படியே அரைச்சது தான். அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோம், அவ்வளோதான். ஏன் ஓகேவா? அது நம்ம குக்கர் அப்படி பழைய குக்கர் ஆகிடுச்சு. இப்போ இந்தியா போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்துடல. என் வெங்காயத்தை அரியறதுக்கு ஈஸி பண்ணுறது இது வாங்கிட்டு வந்து. அது பேர் என்ன? சாப்பர் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி வந்து ஒரே ரக்கில் அதுவும் பிங்க் கலர்லாம் வாங்கிட்டு வந்து சான்ஸ் இல்லை. நம்ம வந்து 3 வெங்காயம் வெட்டி போட்டிருக்கோம். அது இதில் போட்டது 3 தக்காளி, இது இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி வரும்போது பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, இப்போ வந்து மிளகாப்பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். சரியா? இது கொரியாண்டர் வந்து 2 ஸ்பூன். இப்போ வந்து மட்டனையும் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் இதாகிடுச்சு. என்ன சொல்கிறது, கொஞ்சம் அப்படியே நல்ல எண்ணெய் வெளில வரும்போது கக்கும்போது அப்படியே கொஞ்சம் இந்த மட்டனில் நான் இப்போ அரைச்சி வச்ச எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அப்படியே ஒன்றா போட போகிறேன். கொஞ்ச நேரம் அந்த முன்னாடி மட்டனை போட்டு வதக்கியிருந்தேன். இப்போ கடைசியாக இதெல்லாம் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். சூப்பர். இருந்து அப்படியே இதுக்கு கிண்டி விட்டுறேன். ஒரு டைமு கிண்டிட்டு கொஞ்சம் நேரத்தில் அது பாயில் ஆனதுக்கப்புறம் அப்படியே குக்கரை ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே இதில் என்ன விசில் ஒரு 4-5 விசில் விட்டுனா அப்படியே பஞ்சாட்டம் ஆகிடும். டாப்பில் இதெல்லாம் வச்சுட்டு கடைசியாக கொஞ்சோண்டு கரம் மசாலாவும் ஆட் பண்ணிட்டு ஊற்றிட்டு அப்படியே கொதிக்க விடலாம். இது கொஞ்சம் லைட்டாக தான் பண்ணுறேன் இன்றைக்கி. பசங்க எல்லாருமே கொஞ்சம் லைட்டாக தான் சாப்பிடுவாங்கன்னு. ஓ வா, வாசம் நல்லா இருக்கு. மட்டனும் நல்லா வெந்திருக்கு, பார்த்தாலே தெரியுது.
தங்கம் எனக்கு ஒரு சிமா get the plate. இட்லி ரெடி ஏற்கனவே இருக்க இட்லி இருக்கா? சூடான சிக்கன் அதில் அந்த சட்னி புதினா சட்னி எப்படி இருக்கு? வார்த்தை வரலையா? சிக்கன் நல்லா வெந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு, சூப்பராக இருக்குது. அந்த சட்னி அமோகமாக இருக்குது. இப்போ தோல் எடுத்துக்கிட்டேன். இப்போ சிக்கன் தோலில் நல்லா அந்த சட்னி அப்படியே அல்டிமேட்டாக இருக்குது. ஸ்டார்டர் கலக்கிட்டு நீ சூப்பராக இருக்குது. எப்படிடா இருக்கு? ஓகே, நல்லா பெசஞ்சடி. நல்லா வெந்திருக்குல்ல? நல்லா கலந்தடியும். ஒரு சிக்கன் ஏற்கனவே சாப்பிட்டேன். That's some good chicken. So tender, juicy, and crispy as well. தமிழ்ல சொல்றா. Oh, அமிர்தமா இருக்கு. அமோகமா இருக்கு. அட்டகாசமா இருக்கு. உனக்கு அந்த சட்னி ரொம்ப பிடிக்கல, லைட்டா கொஞ்சம் டிப் பண்ணிக்கோ. இந்த சட்னி தான் பெஸ்ட். நல்லா தாராளமா டிப் பண்ணிக்கோ. இது ஜூம் நல்லா ஊற்றிட்டு அதான் இந்த இதுலேயும் கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கிறேன், இங்கேயும் லைட்டாக ஊற்றிக்கிறேன். மட்டன் குழம்பும் இட்லியும் அது பாருங்கள். மட்டன் எப்படி வெந்திருக்கு பாருங்கள் அமுக்குனாலே தெரியுது பாருங்கள். அடாடாடாடா, அதை அப்படியே இட்லியில் வச்சு லைட்டாக அப்படி பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் நல்லா சோறும் அந்த குழம்பு. அது எடுத்து பார்த்தீங்களா, அமோகம் அமுதம், ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்க, நல்லா வெந்த மட்டனு அதுக்கு மேலே வச்சு இந்த ஃபைனலில் இன்னும் கொஞ்சம் ஒரு டைம் எடுத்துக்கிட்டு சிக்கன் சூப்பராக இருந்திருக்கு. இங்கே பாரு, நல்லா பிரியாணி வச்சோம். பிரியாணி கொஞ்சோண்டு குழம்போடு எடுத்து ஒரு ரவுண்டு அமிர்தமாக இருக்குது. நல்லா இந்த மட்டன் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் சாரி பாருங்கள். இப்போ வந்து தேங்காய் சாதம் வச்சுருக்காப்புல, தேங்காய் சாதத்தில் கொஞ்சோண்டு மட்டன் குழம்பு, தேங்காய் சாதத்துக்கும் அதுக்கும் ரொம்ப நல்லா காம்பினேஷனு, ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா இந்த குழம்பு வந்து அதில் சோர்ந்து
அந்த ரைஸ் வந்து நல்லா ரைஸில் நல்ல டேஸ்ட் இருக்குது அந்த தேங்காய் சாதத்தில் ரெண்டையும் மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும். முறுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுக்குவோம் தீபாவளிக்கு. தீபாவளி அன்னைக்கு முறுக்கம் மிச்சரம் சாப்பிடலன்னா அப்படி பட்டாசுலாம் எடுத்துக்கிட்டாங்க. என்னது ஏன் 18 இயர்ஸா வந்து வா கையிலே வைக்கிறான் அப்படி. வா ஆஹா என்னடா உனக்கு எக்ஸ்ட்ரா வருது. Yes. Get back. It's okay. ஓண்டி இது போட்டதுக்கு அவ்வளோ நெகோசியேஷனு. Amma will come here, I think. No. Damal. Is it? Is there a few drinks? This man Are you okay, Kaira? Are you okay, baby? Wow. என்ன இது பேர் என்ன? ஷோ ஸ்டாப்பர் ஃபியூஸ் தான். ஸோ போகிறான் பாரு. இங்கே வச்சிரு போதும் உங்களுக்கு. எஸ் வெல் டன். எப்படி ஓடுறான் பாருங்க. Happy Diwali to everyone! Happy Diwali! Happy Diwali! Kaira! Happy Diwali! London Tamil subscribers எல்லாருக்கும் Happy Diwali சொல்லிக்கிறோம். சொல்லுங்க எல்லாரும். Happy Diwali! Happy Diwali! அருமையான தீபாவளி நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். நிறைய வீடியோஸ் எடுக்க முடியல ஏன்னா கெஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. எவ்வளோ முடிஞ்சதோ நாங்கள் எடுத்துருக்கோம். ஸோ கடைசியாக அடையார் ஆனந்த பவனில் வாங்கின ஸ்வீட்டையும் சாப்பிடுவோம். அருமை. நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நிறுத்துன்னு நினைக்காதீங்க. வீடியோக்காக முடிச்சிட்டேன். அடுத்த எபிசோடில் பார்ப்போம். பாய். டேக் கேர். ஹாப்பி தீபாவளி.